இப்போ ஆரம்பிக்க போறது நாட்டோட மிகப்பெரிய நிகழ்ச்சி ஆப்கி அதாலத் ரஜித் சர்மாவுடன். வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்மோட விருந்தாளி, இவர் ஒரு புனிதர், இவர் உலகம் பூரா இவர் அமைதியின் செய்தியை பரப்பி இருக்காரு. இவர் ஒரு அமைதியின் தூதர். இவர் இந்தியா யோகாவை, இந்திய கலாச்சாரத்தை, இந்திய ஆயுர்வேதத்தை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு. பெரிய பெரிய நாடுகளின் ஹெட் ஆஃப் ஸ்டேட் இவருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. தேவைப்பட்டா இவருக்கு சல்யூட்டும் பண்ணுவாங்க. ப்ளீஸ் வெல்கம் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். அப்புறம் ஆப்கி அதாலத்தில் இன்னைக்கு நம்முடைய ஜட்ஜ், பிரபல பத்திரிகையாளர், இவரை டிவியில் நிறைய பார்த்திருப்பீங்க, சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவ். இன்னைக்கு ஆப்கி அதாலத்தில் இந்த வழக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவின் அனுமதியை நாம கேட்டுக்கிறோம். விசாரணையை தொடங்கலாம். இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மேல் உள்ள முதல் குற்றச்சாட்டு என்னன்னா, ஆப்கி அதாலத்துல ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மீது உள்ள குற்றச்சாட்டு இதுதான். இவர் எல்லா பிரச்சனைகளையும் மூக்க நுழைப்பாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, கொலம்பியால சண்டை நடந்தாலும் சரி, கம்போடியாவில் சண்டை நடந்தாலும் சரி, இல்ல வெனிசுவேலாவா இருக்கட்டும், ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கண்டிப்பா அங்க போயிடுவாரு. ஒருத்தரோட வீடு தீ பத்திக்கிட்டு எரியுதுன்னா நமக்கு வந்து அழைப்பு விடுவாங்களா, அந்த தீய வந்து அணைங்கன்னு? அப்புறம் நான் வீட்டுல உட்காந்து அழைப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க ஒருத்தன் இல்ல. எங்க தீ பத்திக்கிட்டாலும் இது நம்மளோட உலகம். எங்க தீ பத்திக்கிச்சோ இது மனிதர்களோட அடிப்படை கடமை. அதை எல்லாரும் பண்ணணும். நீங்க மத்த நாடுகளோட பிரச்சனைகளை தீர்த்துடுறீங்க, நம்ம நாட்டு பிரச்சனையை தீர்க்க முடியல. ராம ஜென்ம பூமி அந்த விஷயத்துல மீடியேஷனால வேலை நடந்திருக்கணும், ஆனா அதை உங்களால பண்ண முடியாமலே போயிடுச்சு. உங்களுக்கு அப்படி தோணுதா? ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டோட முடிவை தான் நாம டிபெண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு சுப்ரீம் கோர்ட்டு தானே சொன்னாங்க மீடியேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு. மீடியேஷனோட ரோல் ரொம்ப ஹெவின்னு. மீடியேஷன் அப்புறம் அதோட சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து வந்ததுனால தான் நமக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. இல்ல, ராம் ஜென்ம பூமி இஷ்யூல பல பேர் பல வருஷமா இணைஞ்சுதான் இருந்திருக்காங்க. அதுல ஒரு புனிதர் ராம்விலாஸ் வேதாந்தி, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்ரீ ஸ்ரீ இதுல எதுக்கு தலையிடுறாரு, அவருக்கு இங்க என்ன வேலைன்னு. பாருங்க, அது எல்லாரும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, மீடியேஷன் என்னைக்கும் ஃபெயில் ஆகல. என்னைக்கும் ஃபெயில் ஆகல. மீடியேஷனோட வேலை இதுதான். அது வழியை உருவாக்கும், மக்களை இணைக்கும், மனசுகளை இணைக்கும், பக்கத்துல கொண்டு வரும். அப்புறம் விளைவு இதுதான் கிடைக்கணும்னு அப்படி எந்த அவசியமும் இல்ல. எத்தனையோ விஷயங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, எந்த புனிதர் இதுவரைக்கும் ராம் லல்லாவை தரிசிக்கவே இல்லையோ அவர் கோவிலோட பிரச்சனையை எப்படி தீர்ப்பாரு? அவங்க அறியாமையில என்ன சொன்னாலும் நாங்க அதுக்கு கமெண்ட் கொடுக்க மாட்டோம். நான் எத்தனையோ முறை அயோத்தியாவுக்கு போயிருக்கேன். 2003 இருந்து நான் அங்கதான் இருக்கேன் இந்த வேலைக்காக. அப்போ ஆனா நான் அதுக்காக தண்டோரை அடிக்க மாட்டேன். நான் இந்த வேலையை செய்யறேன், அந்த வேலையை செய்யறேன்னு சொல்லி நாங்க பேசாம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்வோம். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அயோத்தியா ஜென்மபூமி டிஸ்பியூட் நடந்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒருவேளை இந்த விஷயத்த சால்வ் பண்ண ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஊரும் சிரியா மாதிரி ஆயிடும்னு. இல்ல இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நீங்க பார்த்திருப்பீங்க, என்னோட சரியான வார்த்தை இதுதான். சிரியா மாதிரி ஒரு நிலைமை நான் இந்த நாட்டுல பார்க்க விரும்பல. நான் ஒன்னும் கணிப்ப சொல்லல, நான் எச்சரிக்கையை தான் கொடுத்தேன். ஒருவேளை மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர், இப்ப என்ன நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள எவ்வளவு கோபம், அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா நாங்க சிரியால வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க 30,000 பசங்களை நாங்க தத்தெடுத்திருக்கோம். சிரியா பசங்களை, அப்புறம் ஜோர்டான், லெபனான் பசங்களை. அங்க அவங்களுக்கு
ட்ரோமா ரிலீஃப் வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அதை பார்த்ததுனால சொல்லுவேன். இதை கண்டிப்பா எச்சரிக்கையை கொடுப்பேன். சிரியாவை பத்தி நீங்க பேசுனதும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஈரான் மற்றும் சிரியாவில் இஸ்லாமிக் ஸ்டேட் நிறைய கொலைகளை அரங்கேற்றியிருக்காங்க. நீங்க அமைதி நிலையை கொண்டு வர முயற்சி பண்ணீங்க. அப்போ நீங்க செய்தி அனுப்பினீங்க. அப்ப அவங்க இர்பல்ல ஒருத்தரோட தலையை வெட்டின போட்டோவை உங்களுக்கு அனுப்பி வச்சாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? செய்தி உண்மையா? சரிதான். நாங்க எங்களோட சுபாவத்தை விட மாட்டோம். அவங்க அவங்களோட சுபாவத்தை விடாத போது நாங்க ஏன் எங்களோட விடணும்? நாங்க எங்களோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். இங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சிரியா மாதிரி ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் சொன்னதுனால அவங்க எல்லாம் சிரியா மாதிரி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சொல்லி முஸ்லிம்ஸை பயப்படதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பேனிக்கை நீங்க உண்டு பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அவங்க பயமுறுத்துறவங்க அப்படிதான் நினைப்பாங்க. நாங்க இணைக்கிறவங்க மற்றவங்கள வேற ஒரு கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். பார்க்குற கண்ணோட்டம் தான் வேற. நான் எதுக்கு மக்களை பயமுறுத்தணும்? நான் எல்லாரையும் சேர்த்து வைக்க விரும்புறேன். அவங்க பயத்தை போக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்ரீ ரவிசங்கர் சட்டத்துக்கும் மேல இருக்காரு. அப்புறம் இந்த பயம் மக்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ பாருங்க, ஒரு கான்ஃப்ளிக்ட் எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ அதனால ஒருத்தர் ஏதாவது லாபத்தை அடையணும்னு உக்காருவாங்க. இந்த சண்டையால யார் யார் கடை ஓடிக்கிட்டு இருந்ததோ அவங்க பயப்படுறாங்க, கண்டிப்பா பயப்படுவாங்க. எந்த பிரச்சனைய சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்றதா இருந்துச்சோ, எந்த பிரச்சனையில அரசாங்கத்தோட பங்கு இருந்திருக்கணுமோ அந்த பிரச்சனையில நீங்க ஏன் மூக்க நுழைச்சிங்க? பாருங்க, இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட்டு தான் என்ன இன்வால்வ் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுல தான் நான் இதுல இன்வால்வ் ஆயிருக்கேன். அப்புறம் இதுல என்ன இருக்கு? ஆனா நீங்க ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கினீங்களே, அதுல உங்களை அரசாங்கம் இன்வால்வ் பண்ணல. இல்ல, நான் அதுக்குள்ள வரக்கூட விரும்பல. நான் மீடியேஷன் கமிட்டியில இருக்கும்போது என்னால ஒருத்தரா இருக்க முடியாது. அப்புறம் எனக்கு அதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. வெறும் சண்டையை தீர்த்து வைக்கிறதுல மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா? பாருங்க, பாசிட்டிவான வேலை செய்யறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அப்புறம் மக்களோட மனசு பாசிட்டிவா இருக்கணும், அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. 2016 இந்த காஷ்மீர் இஷ்யூல அங்க இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ண முயற்சி பண்ணீங்க. அப்ப மக்கள் கல்லால் அடிச்சாங்க. நீங்க இளைஞர்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணீங்க. நீங்க புரன் வாணியோட அப்பாவை பெங்களூருக்கு கூப்பிட்டீங்க. ஆனா ஒன்னும் நடக்கல. ஏன் நடக்கல? நல்ல குட்வில் ஜெனரேட் ஆச்சு, மக்களுக்குள்ள நல்ல நட்பு உண்டாச்சு. அதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான காஷ்மீர் இளைஞர்கள் அவங்க யோகா பண்ண ஆரம்பிச்சாங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நாட்டுப்பற்று கூட அவங்களுக்கு ரொம்ப வலிமையா வர ஆரம்பிச்சுது. இந்த மாதிரி பாசிட்டிவான வேலையெல்லாம் நிறைய நடந்திருக்கு. ஆனா அரசாங்கம் ஆர்டிகல் 370 நீக்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நிறைய பேசினாங்க. தீ பத்திக்கிட்டு எரியும், இந்தியா கொடியை தூக்குறவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு. இல்ல, அப்படி எதுவும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு வித்த பூமி எல்லாம் இப்போ 15 லட்சத்துக்கு விக்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ அவங்க இடத்தோட மதிப்பு அதிகரிச்சிருக்கு. கம்யூனிகேஷன் கேப் வரும்போது, கம்யூனிகேஷன் மக்கள் கூட சரியான முறையில நடக்கலைன்னா அப்போ நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு தப்பா தோணும். அதனால அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். அது அரசாங்கத்தால செய்ய முடியாது. அதை செய்ய வேண்டியது பொதுமக்கள், குருக்கள், ஞானிகள், அப்புறம் என்ஜிஓஸ் பண்ணும். இது அவங்களோட வேலை. அப்புறம் என்ஜிஓஸோட வேலை இது மட்டும் இல்ல, வெறும் துணியை கொடுக்கறது, காசை கொடுக்கறது மட்டும் இல்ல. ஸ்கூல்ஸ் நடத்துறது அவங்களோட வேலை. பிரிட்ஜை உருவாக்கணும், எல்லாத்தையும் சமாளிக்க பிரிட்ஜை உருவாக்கணும். அப்ப காஷ்மீர் மக்கள் கூட தொடர்புல இருக்கீங்களா? கான்டாக்ட் பண்றீங்களா? ஆமா, தொடர்புல தான் இருக்கேன். காஷ்மீர்ல இன்னைக்கு எங்களோட 15 ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அதுல பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா 500 இளைஞர்கள் காலேஜ்ல முகாம் போட்டிருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற நிலைமையோட ஃபீட்பேக் தான் என்ன? அரசாங்கம் நல்ல விஷயங்களை தான் சொல்லுது. பாருங்க, மக்களோட மனசுல எங்கேயோ ஒரு காயம் ஏற்பட்டுரும். அந்த காயத்துக்கு மருந்து போடணும். ஒரு நபர் இந்த மாதிரி நடந்துக்கிறார்னா, தப்பு பண்றாருனா, கோவமா நடந்துக்கிறார்னா,
கோவத்துல இருக்கிறார்னா அவர் கோவத்துக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அங்க யாரும் போக மாட்டாங்க. ஒருத்தர் திட்டுறாருன்னா அந்த திட்டுறதுக்கு பின்னாடி நம்ம அந்த வார்த்தைகளை எப்பவும் மனசுல எடுத்துக்க கூடாது, மனசுல ஓடுறத கவனிக்கணும். இதனால நிறைய டிஃபரன்ஸ் நடக்கும். ஒரு மனுஷன் மாறிடுவான் எப்ப அவங்க நம்ம எல்லாருக்கும் சொந்தம்னு ஒரு சூழலை உருவாக்குறோமோ அப்போ அவங்களோட நடத்தையும் மாறிடும். நக்சலைட்ஸ் விஷயத்துல கூட நீங்க வேலை செய்ய முயற்சி பண்ணீங்க. அப்புறம் செப்டம்பர் 2015ல நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நக்சலைட்ஸ் கூட பேசலாம், மீடியேட் பண்ணலாம். அப்போ அந்த நேரத்தில் இருந்த ஹோம் மினிஸ்டர் இதுல தலையிட நீங்க யாருன்னு கேட்டாரு. இது அரசாங்கத்தோட வேலை, அதுவே பார்த்துக்குன்னு. ஆமா, அது இவரு இப்படிதான் சொன்னாரு. ஆனா நாங்க எங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பாருங்க, இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ்ல யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போனாங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் அவங்களுக்கே போய் சேர்ந்துரும். இந்த பெருமை யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன புத்தி பாருங்க, இது கொஞ்சம் பிராட் மைண்டடா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு வேலையை கெடுக்கிறது எல்லாமே நின்னு போயிடும், டோட்டலா ஸ்டாப் ஆயிடும். நீங்க விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ராமர் கோவில் இஷ்யூல உங்க மீடியேஷன் வெற்றி அடையாததுக்கு காரணம் அதோட கிரெடிட் உங்களுக்கு போயிடக்கூடாதுங்கிறதுனால இருக்கலாம். அப்புறம் இந்த அரசாங்கத்துக்கிட்டே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களால நக்சலைட்ஸோட மனசை மாத்த முடியும்னு. அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எனக்கு அரசாங்கம் தேவையில்லை. இன்ஃபேக்ட் அரசாங்கத்து கூட சேர்ந்து வேலை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாங்க ஒரு சைடு இருக்க மாட்டோம், அரசாங்கம் சைடு சரி, ஆப்போனன்ட் சைடும் இருக்க மாட்டோம். ஆப்போனன்ட் கூடயும் இல்லை, எல்லாருக்கும் சொந்தமா இருப்போம், மிட்ல இருப்போம். அதனால நக்சலைட் விஷயத்துல நாங்க வேலை செஞ்சாகணும். எங்களுக்கு அவங்களோட வழி தெரியும், கஷ்டம் தெரியும், அவங்க நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அங்க ஏதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா அதை பாசிட்டிவா மாத்தணும்னா அப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயுதங்களை விட்டுட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்க. நான் சுயமா போயிருக்கேன் ஜார்க்கண்டுக்கு, திகார் ஜெயிலுக்கு. அப்புறம் அங்க எத்தனையோ மக்களை டிராப் த புல்லட், கம் டு பேலட் அப்படின்னு குரல் கொடுத்தோம். 2003, 4, 5ல நிறைய பேர் வந்தாங்க. அப்ப காஷ்மீர் தீவிரவாதிங்க கூட நீங்க பேசுனீங்க. லாத்தியார் போய் நீங்க அவங்க கூட பேசுவீங்க. அப்ப உங்களுக்கு பயமாவே இருக்காதா? இதெல்லாம் எனக்கு பயமா இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? எதுக்காக பயப்படணும்? மேபி உங்களுக்காக பயப்படலாம். ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் தொடரும். நட்பு பாராட்டிக்கிட்டே நீங்க அப்பப்போ இந்த ஆயில் விற்கிறது, ஷாம்பு விற்கிறது இதெல்லாம் பண்ணி, சில சமயம் மாவு, ஊறுகாய் இதெல்லாம் கூட. பிசினஸ நம்ம எதுக்கு இப்படி தாழ்த்தி பார்க்கணும் சொல்லுங்க? இதனால எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. இங்க நாராயண் கூட லக்ஷ்மி கூட இருப்பாங்கல்ல. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத். இன்னைக்கு நாம ஒரு சிறப்பான வழக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய விருந்தாளி பிரபலமான குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர்ஜி. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்துல ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் மரத்தின் பேர்ல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர் இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆர்ட் ஆஃப் லிவிங் கத்து கொடுத்துக்கிட்டே, அமைதியின் பாடத்தை நடத்திக்கிட்டே, நட்பின் வலிமையை காட்டிக்கிட்டே நீங்க சோப்பு விற்பீங்க, ஷாம்பு விற்பீங்க, அப்புறம் அதெல்லாம் சில தடவை மாவு, ஊறுகாலாம் கூட விற்கிறீங்க. இதெல்லாம் எதுக்கு? சரி, நீங்க இதை சொல்லுங்க, இந்த வியாபாரம் தாழ்மையானதா என்ன? பிசினஸ நம்ம ஏன் இப்படி தாழ்மையானதா பார்க்கறோம்? இதனால எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இதுல எத்தனையோ பேர் இணைஞ்சிருக்காங்க. இதனாலதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, ஆர்வத்தோட இருக்காங்க, உற்சாகத்தோட இருக்காங்க. நாங்க அவங்கள என்கரேஜ் பண்ணோம். நான் இதுல இன்வால்வ் ஆகல.
ஆனா இதை நாங்க கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுவோம். யோகாவும் உத்தியோகமும் ஒன்னா நடக்கட்டும். இதுல என்ன இருக்கு? நம்மளோட நாடு கீழே இறங்கி இருக்குன்னா அதுக்கு இதுதான் காரணம். நாம நம்மளோட உத்தியோகத்தை மதிக்கல, வியாபாரத்தை மதிக்கல. வெறும் தானம் புண்ணியம் பண்றது மட்டும்தான் சிறந்ததுன்னு நினைச்சோம். ஆனா தானம் கூட சேரிட்டி cannot happen in an empty bowl. ஒரு காலியான பாத்திரத்திலிருந்து தானம் எதுவுமே போகாதுங்க. அதனால நிரப்பி ஆகணும். இங்க நாராயண் கூட லக்ஷ்மி இருப்பாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இது பாரம்பரியமா நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஆனா ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, பிசினஸ் பண்ணி காசு சம்பாதிக்கிறவங்க சுயநலவாதிகள்னு. ஆமாமா, இது இந்தியர்களோட மனநிலை இல்ல. இது நம்ம வெளிநாட்டில இருந்து கொண்டு வந்திருக்கோம். வெளிநாடுகளோட மனநிலை இதுதான். பவர்ட்டியில இருக்கணும். மதம்னா பவர்ட்டி. இங்க மதத்தை பத்தியும் பவர்ட்டியை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க. நம்மளோட உபநிஷயத்தை எடுத்து பாருங்க. உபநிஷயத்துல எல்லா ரிஷிகளும் இதான் சொல்லியிருக்காங்க. இங்க 1000 பசுக்கள் இருக்கணும்னு, எல்லாரும் செழிப்பா இருக்கணும்னு. சர்வே பவந்து செகினாம். அவங்க இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வியாபாரத்தை என்னைக்குமே குறைச்சு பார்க்க கூடாது. இதுல இன்னும் சில விளைவுகளும் இருக்கு. மற்ற நாடுகளோட, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனிஸோட அவங்களும் நம்ம ட்ரெடிஷனல் ப்ராடக்ட்ஸை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வேப்பெண்ணெய், கசகசா, லவங்கம் இதெல்லாம் கூட விற்கிறாங்க. ஆமா, கண்டிப்பா. உலகம் இப்போ இந்த மாதிரி தான் டேன் ஆகிக்கிட்டு இருக்கு. 40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வெளியே போகும்போது வெஜிடேரியன் ஃபுட், அதாவது சைவ உணவு ரொம்ப கம்மியா கிடைக்கும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் சைவம் கிடைக்குது. இது இந்த காலத்துல ஃபேஷன் ஆயிருச்சுன்னு தான் சொல்லணும். சோ இந்த உலகம் இந்தியா கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்க உலகத்துக்கு நிறையவே கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க 152 கண்ட்ரீஸ் மூலமா, பல சென்டர்ஸ் மூலமா நாட்டுக்கு நல்லதை கத்துக் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க 4 கண்ட்ரீஸை எதுக்கு குறைச்சிட்டீங்க? நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்களோ என்னமோ. ஆனா நீங்க ஒரு பெரிய பிசினஸ் குடும்பத்துல இருந்தெல்லாம் வரல. அப்புறம் எப்படி உங்களால் 156 கண்ட்ரியில பிசினஸ் உருவாக்க முடிஞ்சது? ஆக்சுவலா எங்க யோகாவோட துறையில இந்த மாதிரி ஆச்சரியப்படுற விஷயங்கள் நிறைய நடக்கும். 1 2 இல்ல. இந்த மாதிரி ஆச்சரியமான விஷயத்துக்கு என்கிட்ட பதில் இல்ல. உண்மையிலே இது ஆச்சரியமான விஷயம் தான். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, உங்க பேர்ல 2 தடவை ஸ்ரீ ஸ்ரீன்னு வரும், இதுதான் டெக்னிக்னு. 3 அதிகமா இருக்கிறதுனாலதான் நான் 2 வச்சுக்கிட்டேன். இங்க இந்தியால 1 3 இல்ல 108 வச்சுக்கிற பாரம்பரியம் இருக்கு. இங்க 3 108 அதிகமா தோணுச்சு. அதனாலதான் 2 வச்சுக்கிட்டேன். ஆனா அதோட ரகசியம் தான் என்ன? குறைச்சிட்டேன். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, பண்டித் ரவிசங்கர் அவர் மிகப்பெரிய சித்தார் பிளேயர்னு. அவருக்கு உலக அளவுல புகழ்ந்துருச்சு. அவர் பேரை வச்சு நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னு இப்படிலாம் சொல்றாங்க. ஆமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன் நடக்கும். ஒரு சில டைம் தியானம் கத்துக்க மக்கள் அவங்க ப்ரோக்ராமுக்கு போவாங்க. அப்புறம் அவரோட பிளே பார்க்க எங்க ப்ரோக்ராமுக்கு வருவாங்க. சங்கீதம் எப்போ ஆரம்பமாகும்னு. அதனால எங்களுக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அவர் சஜஸ்ட் பண்ணாரு, நான் பண்ணிட்டேன். சில பேர் சொல்றாங்க நீங்க மகேஷ் யோகி கூட சேர்ந்து க்ளோஸா சேர்ந்து வேலை செய்றீங்கன்னு. என்னோட பால்யம் பெரிய பெரிய யோகிகள் கூட, ஞானிகள் கூட தான் நடந்துச்சு. சின்ன வயசுல இருந்தே ஆனந்த் மையம்மா, மகேஷ் யோகி அவர்கள், அவங்க எங்களை நாடு பூரா, உலகம் பூரா வேதா அண்ட் சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க. அதை பாக்குறதுக்காக எங்களை அங்க கூட்டிட்டு போவாங்க. வேதா அப்படியா விஞ்ஞானத்தோட ஒருங்கிணைப்பை பத்தி பேசுறத கேட்கும்போது என்னோட டீனேஜ் எல்லாம் இப்படியே கடந்து போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா என்னோட எங்கேஜ்ல நான் பழகினது எல்லாம் பெரிய ஆளுங்க கூட தான் போச்சு. வயசு ஆக ஆக எங்க ஆளுங்க கூட இருக்கேன். ஆனா ரவிசங்கர்ஜி, நீங்க வியாபாரம் பண்றது தப்பான விஷயம் இல்லை. ஆனா எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்க? ஒருத்தர் புனிதரா மாறுவாங்க, சாதுவா மாறுவாங்க. ஆனா வியாபாரம் வரும்போது தப்பு பண்ணிடுவாங்க. அவங்க புனிதரும் இல்ல, ஞானியும் இல்ல, மதம் சார்ந்தவங்களும் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும். யாரு தப்பு பண்றாங்களோ சட்டத்துக்கு முன்னாடி யாருமே கிடையாது. எல்லாருமே சட்டத்துக்கு எதிரில தலை குனிஞ்சே ஆகணும். ஒருவேளை புனிதர்கள் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா
அவங்களுக்கு ரெட்டிப்பு தண்டனை கிடைக்கணும். சாதாரணமான ஆளுக்கு எவ்வளவு தண்டனை கிடைக்குதோ அதை விட ரெட்டிப்பான தண்டனை. சமீபத்தில் நாம ராம் ரஹீமோட கேஸை பார்த்தோம். அவங்க எப்படி கற்பழிப்பு கேஸில் இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சட்டத்தையே விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாங்க. எதனால? அவங்க கிட்ட ஃபாலோயர்ஸ் இருந்ததுனாலயா இல்ல பணம் நிறைய இருந்ததுனாலயா? எப்போ குளம் வலிமையா இல்லையோ அதுல தண்ணியும் இருக்காது, அங்க குளமும் இருக்காது. இப்படிதான் நடக்கும். அவங்க குருக்கள் எல்லாரும் சேர்ந்து தவம் பண்ணி இந்த மாதிரி சரியில்லாத குளத்துல தண்ணி ஊத்துனாங்க. அதனால குளமும் இல்ல, தண்ணியும் இல்ல. பாருங்க, இது குருவோட பதவி சாதாரணமானது இல்ல. இதுல எவ்வளவோ தவம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அந்த இடம் கிடைக்கும். யார வேணாலும் இங்க உட்கார வச்சு அவங்கள குருவாக்கிற முடியாது. அவங்க பாரம்பரியமா வந்துகிட்டு இருக்காங்க. சோ இந்த தப்பு நடக்குங்க. ஆசாராம் பாப்புவை பார்த்தீங்கன்னா அவருக்கு மிக அதிக அளவுல ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. பல இடங்கள் அவருடைய ஆசிரமம் இருக்கு. அவர் மேலேயும் கடுமையான குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு. நான் இங்க இருக்கிற மக்கள் கிட்ட இதுதான் சொல்லுவேன். குரு எப்படிப்பட்டவரா இருந்தாலும் நீங்க நேர்மையான வழியை தேர்ந்தெடுத்து உங்க சாதனைய சரியா பண்ணுங்க. சாதனையில கவனத்தை செலுத்துங்க. அப்படி கவனத்தை செலுத்தும் போது நீங்க முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் பார்க்காதீங்க. அந்த குரு என்ன பண்ணாரு, இந்த குரு என்ன பண்ணாருன்னு. அவர் போனா நரகத்துக்கு போவார். ஆனா உங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா, உங்க வாழ்க்கை மாறினா, நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நீங்க ரொம்ப தயவும் இரக்கம் உள்ளவரா இருந்தீங்கன்னா, அப்ப நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க. இத பாருங்க, நம்ம நாட்டில் உள்ள சாதாரண வெகுளி மக்கள் சங்கடத்தில் இருக்கும்போது ஒரு குருவை தேடித்தான் போவாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணா மக்களுக்கு எப்படி தெரியும் இவங்க நல்ல குருவா, சரியான குருதானா இல்லையான்னு? குரு கிட்ட 4 விதமான மக்கள் போவாங்க. ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி துக்கத்துல இருக்கிறவங்க. 2வது யாருன்னா அவங்க வாழ்க்கையில ஏதாவது அச்சீவ் பண்ண விரும்புவாங்க, ஏதாவது ஆசை உள்ளவங்க, அதை நிறைவேற்றிக்க போவாங்க. இதுல 3வது ரக ஆளுங்க ஞானத்தை அடைய போவாங்க. அவங்க வாழ்க்கையில ஏதாவது கத்துக்க போவாங்க. வாழ்க்கைய சிறப்பா மாத்தணும்னு நினைக்கிறவங்க போவாங்க. வெறும் துக்கத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. என்ன மாதிரி சில பேர் கேள்வி கேட்கறதுக்கு போவாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். அதெல்லாம் அவங்களோட பக்திய பொறுத்துதான் இருக்கு. இப்போ ஒரு குரு தப்பு பண்ணாங்கன்னா அவங்க அனுபவிச்சே ஆகணும். அதை அனுபவிக்கணும், கண்டிப்பா அனுபவிப்பாங்க. இந்த பாருங்க, பஞ்சாப்லேருந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். பஞ்சாப்ல எந்த அளவுக்கு தேராஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எந்த ஊர்லயும் இருந்திருக்காது. எல்லா இடத்தையும் மதகுருகள் இருப்பாங்க, கூடாரங்கள் நிறைய இருக்கும். அப்படி இருந்தும் இளைஞர்கள் பெருமளவுல அங்க ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க? யாரெல்லாம் இவங்க கிட்ட, அதாவது மத குரு, NGO இப்படி ஏதாவது நிறுவனத்து கூட இணைஞ்சிருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கவே முடியாது. யார் மனசுல பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுதோ அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்னா அவங்க ட்ரக்ஸ்குள்ள போயிருவாங்க. அப்ப பப்ளிக், அதாவது மக்கள் இருக்காங்களே, அவங்க இதை எப்படி, எந்த குரு நல்லவரு யாரு கெட்டவர்னு எப்படி அவங்க தெரிஞ்சுக்க? அது ஆப்கே அதாலத்துல ரொம்ப தெளிவா புரிஞ்சிடும். நீங்க எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா பிரிச்சு சொல்லிருவீங்க. ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா அவரை பார்த்ததும் தெரிஞ்சு போயிரும் இவரு சரியான ஆளு சரி இல்லைன்னு. ஒருவேளை அவங்க இதுலயே குழம்பி போயிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு இந்த அளவு கூட சென்ஸ் இருக்காது. அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இல்ல மக்களுக்கு நன்மை பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது. நம்ம நாட்டுல நிறைய மக்கள் அப்பாவிங்க தான், வெகுளிங்க. பாருங்க, போலே பாவ மிலே ரகுராய். ஒருவேளை அவங்க வெகுளியா இருந்தாலும் அவங்க கூட தப்பு நடந்தா அந்த கடவுள் பார்த்துக்குவாரு. ஈசன் சக்தி அவங்கள ரட்சிக்கும். வணக்கம் குருஜி. நான் உங்ககிட்ட என்ன கேட்க விரும்புறேன்னா, யோகாவில் நீங்களும் மற்ற குருக்களும் நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா இங்க உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸ்லேயே ஒரு 70% இப்படி இருப்பாங்க. வெறும் பேச்சு தான் பேசுவாங்க, ஆனா இப்படியே தான் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில யோகாவை இன்வால்வ் பண்ணவே மாட்டாங்க. என்ன குறை இருக்கு, அது எந்த லெவல்ல இருக்குன்னு அது எங்க கிட்ட சரியா வந்து சேரவே மாட்டேங்குதுன்னு தான் நாங்க சொல்லணும். அது எங்களை கவர மாட்டேங்குது.
ஆனா அது உலகம் பூரா ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு. ஆனா இந்தியால மட்டும் ஏன் ரொம்ப லோ லெவல்ல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஒரு விஷயம் என்னன்னா, யோகாவை பத்தி இளைஞர்கள் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ரெண்டாவது விஷயம், அவங்க இது ரொம்ப சீரியஸான விஷயம்னு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இல்ல, அது சீரியஸான மக்களுக்கு மட்டும்தான். இதுல ஏதாவது ஃபன், ஏதாவது சந்தோஷம், ஏதாவது என்ஜாய்மெண்ட் அதெல்லாம் கிடைக்காது. இதனால கூட இளைஞர்கள் இதுல இருந்து தூரமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் மூணாவது விஷயம், எதை பத்தின முழுமையான விபரமும் தெரியாது. யோகானா ரொம்ப சீரியஸா இறுக்கமான முகத்தை வச்சுக்கிட்டு ஹோமத்துக்கு எதிரில் உட்கார்றது கிடையாது. அது வாழ்க்கையில ரொம்ப உபயோகமானது. தினமும் வாழ்க்கையில அவங்களுக்கு பயன்படும். இது இளைஞர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அப்போ பெரிய அளவுல மக்கள் பண்ணுவாங்க. அவர் ஒரு நல்ல விஷயத்த சொன்னாரு. நாம யோகாவை உலகம் பூரா பரப்பிட்டோம். யுனைடெட் நேஷன்ஸ் கூட யோகா டேவை கொண்டாட முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியல. நம்ம ஆளுங்க கத்துக்கிறாங்களே, ஆயிரக்கணக்கான மக்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்களுக்கு கத்துக் கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியாது. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு மூலையிலயும் யோகா நடந்துகிட்டு இருக்கு. தில்லியோட ஒவ்வொரு பார்க்லயும் யோகா பயிற்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, எங்களுக்கே தில்லியில 500 பிரான்ச் இருக்கு. எப்பவும் பிஸியா தான் இருக்கும். கத்துக்கிறாங்க. கத்துக்கணும்னு நினைச்சா எங்க இருந்தாலும் அது உங்களை தேடி வரும். யோகா பண்றதுனால என்ன லாபம்? யோகாவோட லாபம் கொஞ்சமா நஞ்சமா? இப்ப நான் அதை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா விடிஞ்சு போயிரும் இங்க. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்மளோட நடத்தை மேம்படும், சுற்றுச்சூழல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜி வளரும், அப்புறம் மனசு அமைதியா இருக்கும், ஸ்டெடியா இருக்கும், நம்மளோட ஞாபக சக்தி ரொம்ப வலிமையா மாறிடும். மக்கள் ஜிம்முக்கு போக விரும்புறாங்க, பாடியை டெவலப் பண்ணுங்கிறதுக்காக. 6 பேக் ஆப்ஸ் வரும், அதை உலகத்துக்கு அவங்க காட்டலாம். அதோட சேர்த்து புன்னகையும் தேவை. அப்புறம் யோகா ஒரு மனுஷனோட முகத்துல அந்த புன்னகையை கொண்டு வரும். அது என்னைக்குமே வாடி போகாது. இப்போ ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மீது உள்ள குற்றச்சாட்டுகள், கேள்விகள் தொடரும். NDTV என்ன சொல்லுச்சுன்னா, நீங்க ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணீங்க, குப்பையெல்லாம் போட்டீங்க, வேஸ்ட் எல்லாம் அப்படியே விட்டீங்களா, நீங்க அங்க மரத்தை நடுவேன்னு சொல்லிட்டு மரமே நடலையா? இங்க எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸ்டேஜ் டிஸ்மேண்டில் பண்ணப்போ அதுக்கடியில புல்லு எப்படி இருந்ததோ முடியும் போதும் அப்படிதான் இருந்தது அங்க. வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்முடைய விருந்தாளி, உலகத்தின் அமைதி தூதராக பிரபலமா இருக்கிற ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர்கள். அவர் மீது அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்ல ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய அறிக்கைகள் சர்ச்சைக்குள்ளதா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வரும். மலாலா யூசப்க்கு நோபல் பிரைஸ் கிடைச்சதை பத்தி நீங்க சொல்லி இருக்கீங்க, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு. ஒரு சில தடவை கசப்பான உண்மையை சொல்லிதான் ஆகணும், சத்தமாவே சொல்லணும். அவங்க இதுக்கு தகுதியற்றவர்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? நான் உங்களை பத்தி தெளிவா சொன்னேன். யார் எதுவுமே செய்யலையோ, 16 வயசு பொண்ணு என்ன பண்ணா அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அவங்களுக்கு பரிசு கிடைக்கிறது இது பொலிட்டிக்கல் கேங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆனா உலகத்துல அமைதிக்காக நீங்க நிறைய வேலைகள் செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பரிசுக்காக வேலை செய்யறதே இல்ல. என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க, நிறைய பேருக்கு கூட கிடைக்கலாம். வேலை நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. நான் உங்க ஒரு அறிக்கையை பார்த்தேன். நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, மகாராஷ்டிரால விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் ஆன்மீக குறை அங்க இருக்கிறதுனால தான். ஆமா, சரியா சொன்னீங்க. இந்த விஷயத்தை பத்தி நிறைய சர்ச்சை நடந்திருக்கு. மிகப்பெரிய தலைவர்கள் கூட சொல்லியிருக்காங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு. ஏன் சொல்லக்கூடாது? இது உண்மைதானே. நாங்க 518 கிராமத்துல, விதர்பா கிராமத்துல எங்களோட வாலண்டியர்ஸ் போய் வீடு வீடா போனாங்க, விவசாயிகள்கிட்ட விசாரிச்சாங்க. அப்புறம் இதுதான் காரணம்னு எங்களுக்கு தெரிஞ்சது. அதனாலதான் நாங்க பிராக்டிக்கலா பார்த்து, நாங்க சும்மா என்னைக்குமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அதை தீர விசாரிச்சுதான் நாங்க அப்படி சொல்லுவோம்.
நாங்க அங்க நல்லா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த அறிக்கையை கொடுத்தேன். அப்ப இதையும் நீங்க தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணி தான் சொன்னீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் நக்சல்வாதி ஆயிடுறாங்கன்னு? இது மீடியாவோட ஒரு சேட்டத்தனம் தான் சொல்லணும். எங்க அம்மா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க. எப்படி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எல்லாம் நக்சல் ஆயிருவாங்கன்னு சொல்லுவீங்க? அதுக்கு தான் கபில் சிபலும் சொன்னாரு, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஆனா நக்சல் ஆகலன்னு. உண்மைதான். கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லாரும் நக்சல் ஆயிருவாங்களா என்ன? நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லை. நாங்க என்ன சொன்னோம்னா, பிரைவேட் ஸ்கூல்ல மாரல் எஜுகேஷன் நிறைய இருக்கும். சோ இங்க படிக்கிற பசங்களுக்கு நக்சலைட்ஸ பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன். நான் சொன்னது இதுதான். ஆனா பத்திரிகையில வந்தது தனிப்பட்ட முறையில பசங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு அட்டென்ஷன் வேணும். மார்ச் 21, 2012 அன்னைக்கு ஜெய்ப்பூர் பத்திரிகையில வந்துச்சு. ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் என்ன சொன்னாருன்னா, எப்பவும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க தான் நக்சலைட் இயக்கத்துல சேர்றாங்க, ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கிட்ட இப்படிப்பட்ட விஷயங்களே இருக்காதுன்னு. ஆமா, இது உண்மைதான். எல்லா பசங்களும் அங்க நக்சலைட்ஸ் இல்ல. ஆனா எந்த பசங்க அரசாங்கத்தோட பள்ளிக்கூடத்துல இருந்து வராங்களோ அவங்க அங்க இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு சொன்னேன். அப்ப அரசாங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் பிரைவேட் ஆக்கிடலாமா? அப்படி இல்ல. அங்க கல்வியில கான்சென்ட்ரேட் பண்ண வைக்கணும். அப்புறம் அங்க உள்ள டீச்சர்ஸ் எல்லாரும் பசங்க மேல ரொம்ப கவனத்தை செலுத்தணும்னு தான் நான் அங்க சொன்னேன். அவங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு டீச்சர்ஸ்க்கு சொன்னேன். அப்புறம் டீச்சர்ஸ்க்கு இது கூட சொன்னேன். அப்புறம் நீங்க இது ஒரு உத்தியோகமா மட்டும் நினைக்காதீங்க, புனிதமான காரியம், இந்த கண்ணோட்டத்துல பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். எல்லார்கிட்டையும் சொன்னேன். நீங்க இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்கீங்க, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனலை பத்தி. அவங்க 5 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க, நீங்க கட்ட மாட்டேன்னு சொல்லி இருக்கீங்க. அது ஒரு ஃபைன் இல்ல, அது டெபாசிட். இங்க கூட நான் அதை சொல்லுவேன். யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ஃபைன் போடுவாங்க. இது டெபாசிட்ன்ற முறையில வாங்கியிருக்காங்க. அங்க ஏதாவது நடந்திருக்குன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க வச்சுப்பாங்க, இல்லனா அது ரீஃபண்டபிள் டெபாசிட். பார்லிமெண்ட்ல கூட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. அந்த நேரத்துல சரத் யாதவ் பார்லிமெண்ட்ல இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, இவர் இப்படியெல்லாம் பேசுறாரு, இவரை ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரை ஜெயில போடணும்னு. பாருங்க, மத்தவங்களோட பேச்ச பத்தி நான் எதுக்கு கமெண்ட் பண்ணணும் சொல்லுங்க? பொலிட்டிக்கல் அஜெண்டாக்காக ஏதாவது ஒரு பேரை சொல்லி ஏதாவது பேசுவாங்க. ஆனா இது உண்மைதானா? NDTV நீங்க ஒரு இவெண்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது யமுனா நதியில நிறைய குப்பைகளை தூக்கி போட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க மரத்தை நடுவேன்னு சொன்னீங்க, ஆனா மரத்தை நடல நீங்க. இப்போ பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் நடந்திருக்கு. ஸ்டேஜ் டிஸ்மேண்டில் பண்ணப்போ அதுக்கடியில புல்லு எப்படி இருந்ததோ அது டிஸ்மேண்டில் பண்றப்போ அப்படிதான் இருந்ததுங்க. இன்னைக்கும் போய் பாருங்களேன், அங்க என்ன ஆச்சுன்னா, என்ன பிரச்சனை, கிரீனரி எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கு. இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதுக்காக வருத்தப்படவே முடியாது. எங்க ப்ரோக்ராம் உலகத்துல எங்க மாதிரி ப்ரோக்ராம் எங்கேயுமே நடக்கல. அனைத்து நாடுகளும் இத பாராட்டினாங்க. அப்போ டில்லியோட DDP 4 நாள்ல 45% அதிகமாயிருக்கு. அப்புறம் இது எங்களை பொறுத்த வரைக்கும் இது அற்புதமான ஈவெண்டா இருந்தது. அது ஒரு பண்டிகை. அத பத்தி உலகம் பூரா பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்க கூட வந்து பாராட்டிட்டு போறாங்க. நான் உங்க ப்ரோக்ராம்ஸை பார்த்துருக்கேன். உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். அர்ஜென்டினால கூட நீங்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க. ஆமா, பெரிய ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா இந்தியால ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுவும் ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல. உலகத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் அதுல ஒரு அடி கூட கீழே தோண்டல. மேல பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ் இருந்தது. அதுல 40,000 ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உலகத்துல எங்கேயாவது அதனால சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் பல பேர் சொல்லி இருக்காங்களே, என்வாரன்மெண்டே சேதப்படும். எங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நாங்க அவங்க கிட்ட எங்க பாதிப்பு ஏற்பட்டதுன்னு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரியாது, இப்ப எங்களால எப்படி சொல்ல முடியும்னு. இதுதான் ரிப்போர்ட். அப்புறம் 3வது ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா NDTV ரிப்போர்ட். அதுல பாத்தீங்கன்னா அவங்களோட கமிட்டியில இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்தது. நோ டேமேஜ் ஹாஸ் பீன் ஃபவுண்ட். எந்த டேமேஜும் நடக்கல. சரி, இதுவும் உண்மைதானே? நீங்க யமுனா நதியை சுத்தப்படுத்துவேன்னு சொன்னீங்க. அதுல நாங்க பல வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க தில்லி, எங்க ஜமுனா, அதுல எங்களோட வாலண்டியர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. 500 டன் குப்பைகள், கார்பேஜ், பிளாங்கெட், ஜெர்கின்ஸ், ஷூஸ் எல்லாமே அதுல இருந்து எடுத்தாங்க.
ஜமுனாவோட தண்ணிய சுத்தம் பண்றது ஏதாவது ஒரு அந்நிய நிறுவனத்தோட வேலை இல்ல. இருந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க. நாங்க இதுவரைக்கும் 55 மில்லியன் ட்ரீஸ் வச்சிருக்கோம் எல்லா இடத்துலயும் முழுவதுமா. ஆனா டெல்லியோட நிலைமை ரொம்ப கெட்டு போயிடுச்சு. காத்து மாசுபட்டு கிட்டத்தட்ட பாய்சனே ஆயிடுச்சு. இப்போ தில்லியில பாத்தீங்கன்னா ஜமுனா தண்ணி முன்ன விட பெட்டரா இருக்குன்னு தான் சொல்லணும். எப்ப இருந்து எஸ்டிபி சிஸ்டம் எல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. நான் இளைஞர்களுக்கு எப்பவும் இந்த ஊக்கத்தை தான் கொடுப்பேன். நீங்க நிறைய மரத்தை நடுங்க. எல்லா இடத்துக்கும் நீங்க போய் அதை சுத்தமா இருக்கணும்னு சொல்லுங்க. அப்ப நீங்க கேஜ்ரிவால் ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியதானே அதை சுத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி. உங்ககிட்ட நாங்க பலவிதமான கேள்விகளை கேட்டோம். எல்லா கேள்விகளுக்கும் நீங்க சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பிரேக் எடுத்துப்போம். பிரேக்குக்கு அப்புறம் இன்றைய ஜட்ஜ் சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவோட தீர்ப்பு என்னன்றதை நாம கேட்போம். அதுவரை பொறுத்திருங்கள். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு நம்மோட விருந்தாளி பிரபலமான ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். அவர்கிட்ட நம்ம பலவிதமான கேள்விகளை கேட்டோம். அவருடைய வியாபாரத்தை பத்தி, அவருடைய ஆன்மீக பயணத்தை பத்தி, மீடியேஷனை பத்தி, உலகத்தோட பல்வேறு பகுதிகளுக்கு அமைதியோட செய்தி அவர் கொண்டு போய் சேர்த்தாரு, அதை பத்தியும் கேட்டோம். அப்புறம் புனிதர்கள், யோக குருக்களை பத்தி, மக்கள் மனசுல உள்ள கேள்விகளை பத்தியும் நாம கேட்டோம். ஆப்கி அதாலத்ல இன்னைக்கு ஜட்ஜ் சஞ்சய் ஸ்ரீவாஸ்தவோட தீர்ப்பு என்னங்கறத இப்ப கேட்போம். ரஜித் சர்மாவோட இந்த நீதிமன்றத்தில் விதவிதமான மக்கள் இந்த கூண்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு குற்றச்சாட்டு கூண்டுக்குள்ள இருக்கிறது எல்லாரையும் விட வித்தியாசமானவர். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர். அவர் ஒரு ஆன்மீக சஞ்சீவி. நம்பகத்தன்மையான, தைரியமான, மென்மையானவர். அவரோட பேச்சு எல்லாம் ரொம்பவே இனிமையா இருந்துச்சு. இது எல்லாத்தோட சங்கமம் தான் இவரு. பெரிய அளவுல குற்றம் சாட்டப்பட்டுள்ள இவரு மக்களுக்கு நல்லதை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர். சோ நான் என்ன சொல்றேன்னா, நீதிமன்றத்தோட முடிவு என்னன்னா, இன்னைக்கு இந்தியாவோட மக்கள் விஷத்தன்மையோட கெட்டு போச்சுன்ற மாதிரி பல பேரோட கண்ணோட்டத்துல இருக்கு. அதனால ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவரோட இந்த ஆற்றல் அப்புறம் நேரம் உலகம் பூரா சுத்துறதுக்கு பதிலா இந்தியாவுல நம்ம சமுதாயத்தோட கட்டமைப்புல இன்னும் எப்படி வலுவடையணும், எப்படி ஒன்று சேர்ந்து இணையணும், அப்புறம் நல்லிணக்கம், சகோதரத்துவம் இங்க அதிகரிக்கணும். இதுல அவரோட நேரத்தையும் ஆற்றலையும் பெரிய அளவுல செலவழிக்கணும்னு விரும்புறோம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நாங்க செய்ய வேண்டிய வேலைய பேசாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறமா தான் அது வெளிச்சத்துக்கு வரும். இந்த நம்பிக்கையோட ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் இதே மாதிரி மக்களுக்கு ஊக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கணும், ஞான வழியை காட்டணும், மக்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கைக்கான வழியை காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உலகம் பூரா இந்தியாவோட பேரையும் மதிப்பையும் காப்பாற்றணும். அந்த நம்பிக்கையோட இந்த ப்ரோக்ராமை முடிச்சுக்கிறோம். அடுத்த முறை இன்னொரு புதிய நபரோட உங்களை சந்திக்கும் வரை என்னோட அன்பு கலந்த வணக்கங்கள்.